நீங்க இப்ப இங்க இருக்கீங்க, 25 வயசுக்கு மேல ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னும் 2 வருஷத்துல உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். அடுத்த 2 வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்துரும். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குல்ல. இதுக்கப்புறம் தான் நீங்க வீடு வாங்கணும், இஎம்ஐ போடணும், கார் வாங்குறதுக்கு இஎம்ஐ போடணும், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு செலவுக்கு உங்களுக்கு காசு பத்தாம இருக்கும், உங்களுக்கு உங்க வைஃபுக்கும் சண்டை வர ஆரம்பிக்கும், எங்கெல்லாம் கடன் வாங்கலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க, பேசாம சன்னியாசியா போயிடலாமான்னு நினைப்பீங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்க பொண்ணு வயசுக்கு வரும், அவ வந்து வெளிநாட்டுல படிக்க ஆசைப்படுறேன்னு உங்க வைஃப் கிட்ட சொல்லுவாங்க. வைஃப் வந்து அதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற காசு எல்லாம் சேர்த்து வச்சு உங்க பொண்ணை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புவீங்க. திருப்பி 20 வருஷம் கழிச்சு பார்த்தா உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸுமே இருக்காது. சோ இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கல்யாணம் பண்றதை தவிர்த்துறது தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அது தப்பு. கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நீங்க. ஏன்னா நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? விட மாட்டோம்ல. சோ இதுக்கான சொல்யூஷன்னா, நீங்க கல்யாணம் பண்ணதுல இருந்தே நீங்க மாசம் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சம்பாதிக்கிற காசுல 10,000 எஸ்ஐபி போட்டிருந்தா கூட 21 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட 1 crore இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள்லாம் போக இந்த காசு உங்களுக்கு இருக்கும். இதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, பினான்சியல் பிளானிங் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சரியான பைனான்சியல் பிளானிங்கோட நீங்க பணத்தை முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, லாபம் உங்களுக்கு சரியான சாய்ஸா இருக்கும். 9600296001 அப்படின்ற வாட்ஸ்அப்க்கு நீங்க 5C டெக்ஸ்ட் பண்ணா போதும். இல்லனா இதை இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா 5C அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு லிங்க் அனுப்புறோம். மறக்காம லாபம் சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.